மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இன்றைய மன்னாவின் தலைப்பு தேவ கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தேவ கிருபை நம்மை தாங்குகிறது, தேவ கிருபை நம்மை ஏந்துகிறது, தேவ கிருபை நமக்கு சகாயம் செய்கிறது, தேவ கிருபை நம்மை உயர்த்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. தேவ கிருபை நம்மை தப்புவிக்கிறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. அந்த கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எதை இழந்தாலும் தேவ கிருபையை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையினால்தான் நாம் இன்று நிலை நிற்கிறோம். கிருபையினால் நிலை நிற்கிறோம். அந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 103ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தோர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. எப்படி பெரிதாயிருக்கிறதாம்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவுக்கு உயரமாக கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவரது கிருபை உயரமாயிருக்கிறது. அவரது கிருபை பெரிதாயிருக்கிறது. அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவ்வளவு பெரிதான கிருபை உங்களை என்றும் சூழ்ந்து கொள்ள, என்றும் உங்களை காப்பாற்ற கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருங்கள். கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் நிச்சயம் தேவ கிருபையினால் நிறைந்திருப்பார்கள். தேவ கிருபை அவர்களை என்னாலும் சூழ்ந்து கொள்ளும். எனவே நான் கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவ கிருபையிலே நம்பிக்கையாயிருங்கள். தேவனுடைய அளவற்ற கிருபை நாளும் உங்களை தாங்கும்படி, எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கும்படி நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம் படைத்தவர்களாய் ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் எப்போதும் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை காணப்பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, மண்ணுக்கு உரியவரே, எங்கள் காவலரே, எங்கள் கூட இருப்பவரே, தாயின் கருவிலே எங்களை தாங்கினவரே, ஆயுள் முழுவதும் எங்களை தாங்க எங்களுக்கு போதுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையினால் தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் என்றோ நாங்கள் அழிந்திருப்போம் ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையாக இருக்கிறதுனாலே அந்த கிருபை எப்போதும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அந்த கிருபை ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கு அதிகமாய் ஆண்டவரை அருளப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் இன்று கேட்ட வார்த்தை மூலமாய் அறிந்து கொண்டோம் ஐயா. உமக்கு பயந்து நடக்க, உடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்க, உம்மால் நடத்தப்படுகிற உன்னதமான அனுபவத்திற்கு நேராக இன்றும் நாங்கள் காணப்பட எங்களை வேளையிலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.